அப்போ விசுவாசத்தை ஆண்டவருடைய நாமத்தினாலே தம்மை சேவிக்கிற, தம்மை நம்புகிற, தம்மை பற்றி கொள்ளுகிற தம்முடைய ஜனங்களுக்கு விசுவாசத்தை அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை கூட அவனவனுடைய ஸ்தோத்திரம் கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி ஆண்டவர் விசுவாச அளவை கொடுக்கிறாராம். ஆமென். ஆமாம், இவனுக்கு இவ்வளவுதான் விசுவாச அளவு கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி ஆமேன் ஆமாம் எனக்கு ஒரு விசுவாச அளவை வைத்திருப்பார் என்றால், இன்னொருவருக்கு அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதான அளவுக்கு தக்கதாக விசுவாசத்தை அளந்து கொடுக்கிறாராம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா சிலர் ஆமென் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் ஆண்டவரை விசுவாசித்து காத்திருப்பார்கள். சிலர் சில விஷயத்துக்காக மட்டும் ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். ஆண்டவருடைய நாம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் ஆமென் எதுக்குமே சரியான விசுவாசத்திற்குள்ளாக வராத ஒரு தடமாற்றமான நிலையில் இருப்பார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு என்ன விசுவாச அளவை அளந்திருக்கிறாரோ அந்த அளவின்படி தான் நாம் தேவனை விசுவாசித்து செயல்பட முடியும். ஆமென். விசுவாசம் என்பது பொதுவானது, நமக்கு தெரியும். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. யாராவது தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஸ்தோத்த நினைக்கணும்னா விசுவாசம் வேணுமா? அந்த 11:6 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் பாருங்க, ஸ்தோத்திரம், சிலர் விசுவாச அளவை பெருக்கி கொள்ளுகிறார்கள். விசுவாச அளவை என்ன பண்ணுறாங்க? பெருக்கி. ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறார். வாசிக்கிறோம், எபிரேயர் 12:1 வாசிக்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. விசுவாசத்தை ஒரு மனிதனுக்குள்ள துவக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா.